Good morning students. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயோமாலிகுல்ல வந்து நமக்கு first question பாருங்க நமக்கு the amount of water in human cell and mass of the plant cell in respectively அப்படினு கேக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படினா 70 to 95% அப்படினு சொல்லக்கூடியதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம. அடுத்து it is any tiny polar molecule and can be readily passed through the membrane அப்படினு சொல்லக்கூடியது. மெயினா வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வாட்டர். Which of the following is not a properties of water அப்படினு கேக்குறாங்க. அதாவது இதுல எது வந்து நமக்கு வந்து வாட்டர் ப்ராப்பர்ட்டீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி क्वेश्चन கேக்குறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா high melting and the low boiling point. இது வந்து நமக்கு வாட்டர் ப்ராப்பர்ட்டீஸ் கிடையாது. அடுத்து fourth one the carbohydrate protein and nucleic acid formed by அப்படினு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படினா என்ன process அப்படினா polymerization அப்படினு சொல்லக்கூடியதா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட process. அடுத்து fifth question find out the incorrect statement அப்படினு கேக்குறாங்க. இதுல எது நமக்கு வந்து தவறான ஒரு ஸ்டேட்மென்ட் அப்படினு கேக்குறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா செகண்ட் ஆப்ஷன், அதாவது proline and the leucine are alkalides அப்படினு சொல்லக்கூடியதா நமக்கு வந்து என்னன்னா wrong statement. அடுத்தது sixth question which of the following are secondary metabolic அப்படினு கேக்குறாங்க. அதாவது heparin, concanavalin, அதே மாதிரி curcumin, vinblastine, proline, leucine, cellulose அப்படினு சொல்லக்கூடியதா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அப்படினா இதுல மொத்தம் 5 இருக்கு. The carbohydrate or organic compound இது made up of அப்படினு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படினா carbon and H2O. Carbon and H2O. That is also is called the saccharide அப்படினு கேக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு எது அப்படினா carbohydrate அப்படினு சொல்லக்கூடியதா நமக்கு வந்து saccharide. Ninth question which of the following is not formed by polymerization அப்படினு கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படினா இதுல எது நமக்கு வந்து polymerization not a polymerization அப்படினா lipids தான் வந்து நமக்கு not a polymerization. There is a relatively small molecule consisting of the single sugar unit அப்படினு கேக்குறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இதுல single sugar unit அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா monosaccharide. என்ன அப்படினா நமக்கு வந்து monosaccharide. அடுத்து 11th one glucose is an example for அப்படினு கேக்குறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு எது அப்படினா நமக்கு glucose அப்படினு சொல்லக்கூடியது that is called the monosaccharide. இது நமக்கு என்ன அப்படினா எக்ஸாம்பிள். இது எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படினா நமக்கு monosaccharide அப்படினு சொல்லக்கூடியது தான் எக்ஸாம்பிள். அடுத்து 12th question it is used as a pain reliever in the patient and a cough supplement அப்படினு கேக்குறாங்க. இந்த suppressant வந்து பாத்தீங்கன்னா cough இருமலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது எது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருமலுக்கு எது நம்ம பயன்படுத்துறோம் அப்படினா மார்பின் அப்படினு சொல்லக்கூடியது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இருமலுக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. இத நினைப்பு வச்சுக்கங்க. அடுத்து மார்பின் is the first alkaloid produced by அப்படினு கேக்குறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா Papaver somnifer அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்ல தான் என்ன பண்றாங்க அப்படினா மார்பின் வந்து பிரிச்சு எடுக்கறாங்க. அடுத்து 14th question sucrose is an example for அப்படினு கேக்குறாங்க. சுக்ரோஸ் அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா நமக்கு ஆக்சுவலா வந்து இது வந்து சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ் இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படினா டைசாக்கரைட் அப்படினு சொல்லக்கூடியது. அடுத்து சுக்ரோஸ் is formed by அப்படினு கேக்குறாங்க. சுக்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படினா ஆல்பா குளுக்கோஸ் and ஃப்ரக்டோஸ். ஆல்பா குளுக்கோஸ் and ஃப்ரக்டோஸ் இதுல இருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. அடுத்து the bond formed between the glucose and the fructose molecule by removal of water is called அப்படினு கேக்குறாங்க. இது நமக்கு 16th question வந்து பாத்தீங்க அப்படினா இது ஆன்சர் அப்படினா glycosidic bond அப்படினு சொல்லக்கூடியது தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 17th question hydrolysis reaction involved அப்படினு கேக்குறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா எது hydrolysis அப்படினா addition of the water molecule and the splitting of the glycosidic bond. அடுத்து polysaccharide aerosols called அப்படினு கேக்குறாங்க. இதுல எது polysaccharide அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படினா 18th question வந்து the glycans அப்படினு சொல்லக்கூடியது நமக்கு என்ன அப்படினா polysaccharide. polysaccharide are அப்படினு கேக்குறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா insoluble water and sweetless. insoluble in water and sweetless அப்படினு சொல்லக்கூடியது தான் polysaccharide. அடுத்து 20th question find out the wrong statement அப்படினு கேக்குறாங்க. இதுல வந்து நமக்கு எது தவறானது அப்படினு பாத்தீங்க அப்படினா இதுல வந்து நமக்கு amylopectin is a monomer and the branched. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா wrong statement. Solution used for the starch formation அப்படினு கேக்குறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா iodine. இதுதான் கரெக்ட்.
It is the only carbohydrate stored in the animal and fungi அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது நமக்கு என்ன அப்படின்னா அனிமல் அண்ட் ஃபங்கை அப்படின்னா கிளைக்கோஜன். கிளைக்கோஜன் சீனின் எங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கிளைக்கோஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பி ரெண்டுலையுமே இருக்கும். அதாவது லிவர் செல்ஸில் இருக்கும், ஸ்கெல்டல் மசில் ஃபைபரில் இருக்கும். இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடுன்னு கேட்குறாங்க. இப்போ 24 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடு அப்படின்னா செல்லுலோஸ். அடுத்து 25 இன் செல்லுலோஸ் பீட்டா குளுக்கோஸ் யூனிட் ஹெல்ட் டுகெதர் பை அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,4 கிளைகோசைடிக் லிங்கேஜ். It is a homopolysaccharide with the amino acid added to form the mucopolysaccharide அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு வந்து ப்ராப்பரான ஆன்சர் என்ன அப்படின்னா கைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியதா கரெக்ட். ஓகேங்களா, கைட்டின் சொல்லக்கூடியது நமக்கு ஃபங்கல் செல்வால் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டிகலாம். அடுத்தது இட் இஸ் நோன் அஸ் N-acetyl குளுக்கோசமைன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் என்னன்னா கைட்டின். அடுத்து 28 which of the following form the skeletal insect arthropod cells wall of the fungi. செல் வால் ஆஃப் த ஃபங்கில என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே சேம் தான். செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸால ஆயிருக்கும். ஆல்டலோஸ் அண்ட் கீட்டோஸ் ஆர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டலோஸ் அண்ட் கீட்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ப்ராடக்ட்டுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஆல்டலோஸும் கீட்டோஸும் ரெடியூசிங் சுகர் தான். அடுத்தது இந்த பெண்டிக்ட் டெஸ்ட் யூஸ்டு ஃபார் டெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு வந்து ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பெண்டிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூசிங் சுகருக்காக யூஸ் பண்ணுறது. ரெடியூசிங் சுகர். இட் இஸ் நாட் அ ரெடியூசிங் சுகர் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது நமக்கு நான் ரெடியூசிங் சுகர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக ஆன்சர் வந்து சுக்ரோஸ். சுக்ரோஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா நான் ரெடியூசிங் சுகர். லிப்பிட்ஸ் ஆர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இன்சாலிபிள் வாட்டர் சாலிபிள் இன் பென்சின். எதில் கரையும்னா பென்சின் காம்பவுண்டில் தான் கரையும். லிப்பிட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டூ அப்படின்னு கேட்குறாங்க. லிப்பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கிளாசிஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஏபிசிடி எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. சரிங்களா, அதாவது டி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டு. என்ன அப்படின்னா ட்ரைகிளிசரைடு, பாஸ்போலிப்பிட்ஸ், ஸ்டீராய்டு, வேக்ஸ் இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா லிப்பிட்ஸோட கேரக்டர் தான். அடுத்து 34 there is a composed of the single molecule of the glycerol found to 3 fatty acid அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு இதில் வந்து ட்ரைகிளிசரைடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான ஆன்சர். ட்ரைகிளிசரைடு இன்க்ளூட் அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து எது இன்க்ளூட் அப்படின்னா ஃபேட் அண்ட் ஆயில். அடுத்து ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா சி அண்ட் டி. சி அண்ட் டி தான் நமக்கு இன்கரெக்ட் பேர். ஆக்சுவலாக அப்போ ஏ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சிங்கிள் பாண்ட்னா பால்மெட்டிக் ஆசிட் ஸ்டீரிக் ஆசிட், அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் டபுள் பாண்ட் அப்படின்னா ஓலிக் ஆசிட் லினோலிக் ஆசிட். மேஜர் ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட் ஆஃப் த செல் மெம்பரைன் அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போலிப்பிட். There is a complex compound commonly found in the cell membrane and animal hormone அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38க்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா கொலஸ்ட்ரால். These are the ester bond. Ester formed between the long chain alcohol and saturated fatty acid அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா wax. 39 wax. There is a most diverse of these மேக்ரோ மாலிகுல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது மேக்ரோ மாலிகுல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன். there is a term protein was coined by அப்படின்னு கேக்குறாங்க. இந்த term protein வந்து நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா நமக்கு வந்து the term protein coined by C.J. Mulder. the building blocks of the protein எதுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு building blocks அப்படிங்க வந்தாலே நமக்கு என்ன அப்படின்னா அமினோ ஆசிட் தான். the amino acid is both acid and base is called அப்படின்னு கேக்குறாங்க. இதுல வந்து நமக்கு ஆசிட்டாவும் இருக்கும் பேஸாவும் இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் எது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிஸ்டீரிக் அப்படின்னு சொல்லக்கூடியதான் போத் பேஸாவும் இருக்கும் ஆசிட்டாவும் இருக்கும். The zwitter ion is also is called அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா zwitter ion சொல்லக்கூடியது டைபோலார் அயான். அமினோ ஆசிட் ஆர் கிளாசிஃபைட் இன்டு அசிட்டிக், பேசிக், போலார் அண்ட் நான் போலார் பேஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன குரூப்ல வரும் அப்படின்னா ஆர் குரூப்ல வரும். பெப்டைட் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு பை அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமினோ குரூப் அண்ட் கார்பாக்சிலிக் குரூப் ஆஃப் அமினோ ஆசிட்.
2 amino acid can react together with the loss of water to form அப்படினு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படினா dipeptide. Long string amino acid linked by the peptide bond is called அப்படினு கேக்குறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா polypeptide. 1953 Fred Sanger first sequence is called அப்படினு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா வந்து Fred Sanger அப்படிங்கிறது இன்சுலின் புரோட்டீன். இது நமக்கு ஏற்கனவே கேட்ட क्वेश्चन. அடுத்து match the following. இது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ஆன்சர் C தான் கரெக்ட். ஆன்சர் Cங்கும்போது A க்கு 2. இன்சுலின் அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா நமக்கு வந்து கிட்னி இதுல ஃபார்ம் ஆகக்கூடியது. ஹைலூரோனிக் ஆசிட் அப்படினு சொல்லக்கூடியது டக்னஸ். அகார் அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா சாலிடிஃபையிங் ஏஜென்ட். ஹெப்பாரின் அப்படினு சொல்லக்கூடியது ஆன்டிகாகுலன்ட். அடுத்து match the following. The primary structure, secondary structure, tertiary protein, quaternary protein and multimer அப்படினு கேக்குறாங்க. இது ஆக்சுவலா நமக்கு என்ன ஆன்சர் அப்படினா D தான் ஆன்சர். அதாவது நமக்கு என்ன வரும் அப்படினா பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படினு சொல்லக்கூடியது லின் அரேஞ்ச்மென்ட். செகண்டரி ஸ்ட்ரக்சர் அப்படினு சொல்லக்கூடியது ஃபங்க்ஷனல் குரூப். டெர்ஷரி புரோட்டீன் அப்படினு சொல்லக்கூடியது டொமைன். குவாட்டர்னரி புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் அப்படினு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படினா காம்ப்ளெக்ஸ் புரோட்டீன். மல்டிமர் அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா நமக்கு ஆக்டிவ் புரோட்டீன். அடுத்து இட் இஸ் a help some protein to maintain the structure. எந்த புரோட்டீன் வந்து நமக்கு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஹைட்ரோபோபிக் பாண்ட் அப்படினு சொல்லக்கூடியதா கரெக்ட். என்ன பாண்ட் அப்படினா ஹைட்ரோபோபிக் பாண்ட். அடுத்து இட் இஸ் abundant protein. abundantனா அதிகமான அளவுல இந்த வேர்ல்ட் பயோஸ்பியர்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் எது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு வந்து நமக்கு சரியான ஆன்சர் எதுனா ருபிஸ்கோ அப்படினு சொல்லக்கூடியதா கரெக்ட். ஓகேங்களா? கிளைகோபுரோட்டீன் அப்படினு சொல்லக்கூடியது இன்டர்ஃபெரான். அதாவது நமக்கு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு தேவையான வைரஸை வந்து எதிர்க்கிறதுக்கு தேவையான ஒரு புரோட்டீனுக்கு என்ன பேருனா இந்த கிளைகோபுரோட்டீன் அப்படினு சொல்லக்கூடியது. ஓகே. இஸ் a minimum energy needed to the transition state is called அப்படினு கேக்குறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா activation energy. என்ன எனர்ஜினா activation energy. It could also termed as a poison அப்படினு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு மெயின் ப்ராசஸ் வந்து activator energy inhibitor, competitive inhibitor, non competitive அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 க்கு வந்து நமக்கு this could be termed as a poison அப்படினு கேக்குறாங்க. poison எது அப்படினா competitor inhibitor, non competitive inhibitor. இந்த ஒரு क्वेश्चन பாருங்க. நீங்க ஆன்சர் எது பண்ணிக்கங்க இல்லனா நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறேன். இது கரெக்ட்டா நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாம விட்டுட்டேன். அடுத்து 56 क्वेश्चन பாருங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் அப்படினு கொடுத்திருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படினா செகண்ட் ஆப்ஷன் தான் வரும். ஆக்சுவலா வந்து நான் ரிவர்சிபிள் இன்ஹிபிட்டார் அப்படினு சொல்லக்கூடியது destroy it is a catalytic properties. சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸ் அப்படினு சொல்லக்கூடியது cyanide ion. ருபிஸ்கோ அப்படினு சொல்லக்கூடியது நமக்கு வந்து குளோரோபிளாஸ்ட். மேலனைட் அப்படினு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ். அதுக்கு அடுத்து மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படினு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படினா Vmax. ஆப்டிமம் pH அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா maximum rate of reaction. It is a catalytic glucose to 6-phosphate in glycolysis inhibited by அப்படினு கேக்குறாங்க. இது 57வது क्वेश्चन பாருங்க. It is the catalyze the glucose to 6-phosphate in glycolysis inhibited by அப்படினு கேக்குறாங்க. ஆக்சுவலா அது நமக்கு என்ன அப்படினா feedback allosteric inhibitor. It is an active enzyme with it is a non-protein component அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா allo enzyme. It is inactive enzyme without it is a non-protein component அப்படினா apo enzyme. It is helps the increasing rate of the reaction catalyzed by the enzyme அப்படினா inorganic ions. There is a inorganic compound which act of the on factors அப்படினா coenzyme. There is a organic molecule that 61 question பாருங்க. There is an organic compound which is act of the cone factor எதுனா coenzyme. There is organic molecule that assist catalytic function of an question 63 வந்து பாத்தீங்க அப்படினா it is a ribozyme அப்படினு கேக்குறாங்க. ribozyme அப்படினு சொல்லக்கூடியது catalytic RNA. It is a ribonucleoprotein அப்படினு சொல்லக்கூடியது telomerase. telomerase is a ribonucleoprotein அப்படினு கேக்குறாங்க. இது என்ன அப்படினா terminal transferase அப்படினு சொல்லக்கூடியது. அடுத்து match the following பாருங்க. oxoreductase அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா நமக்கு வந்து redox reaction. அதுக்கு அடுத்து transferase அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா transfer to group of atom. hydrolysis அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படினா ஆக்சுவலா வந்து addition quarter molecule. isomerase அப்படினு சொல்லக்கூடியது வந்து conversion of the isomerase. lyase அப்படினு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படினா break chemical compound. அதே மாதிரி ligase அப்படினு சொல்லக்கூடியது என்ன அப்படினா நமக்கு ATP source of the energy. And then match the following same again the Frederick Mesmer. இது நமக்கு ஆன்சர் என்ன அப்படினா
நியூக்ளின். மெவரின் வில்கின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டிங் கிறிஸ்டலோகிராஃபி. ரோஸ்லாண்ட் ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லக்கூடியது எவிடன்ஸ் ஃபார் த கிறிஸ்டலோகிராஃபி. அதே மாதிரி நமக்கு ஜேம்ஸ் வாஷன் அண்ட் பிரான்சிஸ் கிரீப் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரைட் டியூப்லா ஹெலிக்ஸ். எட்வின் சார்கப் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வெர்சா பேஸ் பேர். The 5' end DNA has this phosphate group. Okay. அடுத்து 69. The 3' end the DNA has என்னன்னா OH group. It is carrier of copy instruction by assembling the amino acid into protein. எது அப்படின்னா messenger RNA. The carrier coding sequence for the many polypeptide in prokaryotic mRNA. So அடுத்து 72. It is a transport. It is a code for mRNA and transferase amino acid எதுனா transfer RNA. The stable make up the two subunit ribosome எது அப்படின்னா ribosomal RNA, including the simple sugar எதுனா carbohydrate. The most basic amino acid எதுன்னு கேட்டாங்கன்னா arginine. An example for feedback inhibitor is அப்படின்னு கேக்குறாங்க allosteric inhibition of the hexokinase by glucose 6-phosphate. Enzyme that the catalyze interconversion of the optical, geometrical or positional isomer நமக்கு என்ன அப்படின்னா isomerase. Protein perform the many physiological function. For example, some function as enzyme. One of the following represents the additional function that is the same protein discharge அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் எதோட கேரக்டர்னா ஹார்மோன்ஸோட கேரக்டர். அடுத்து 79. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பாத்துக்கங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா given the below diagrammatic reference by the one of the categories a small molecular weight organic compound living tissue. Identify the categories for this blank compound அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆக்சுவலா நமக்கு என்னன்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா யுராசில் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இது இதோட ப்ராசஸ். அடுத்து 18th question. It is a polysaccharide which is used for the anticoagulant ன்னு கேக்குறாங்க. heparin it is called the anticoagulant. Choose this wrong statement. Which one of these wrong statements means 3 and 4? அப்ப first one right and 2 and also is right. Lipids are not soluble in polar solvent. Lipids are the hydrophobic. And 82 questions the reaction A, B, C and then ACB catalyzed by the enzyme that is called the isomerase. Next one, choose the wrong statement based on the Chargaff rules. இதுல கொடுத்திருக்கிற எது நமக்கு வந்து wrong அப்படினு கேக்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கடைசில இருக்கிறது தான் நமக்கு wrong. மீதி எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா right. அடுத்து which of the following statement according to this property starch is not correct அப்படினு கேக்குறாங்க. Fats long saturated and fatty acid chain. அடுத்து chitin அப்படினு கேக்குறாங்க. chitin அப்படிங்கிறது என்ன அப்படினா nitrogenous polysaccharide. Starch and cellulose are this compound made up of many units. Simple sugar. If the repeating unit of the glycogen is mannose, find out the mismatched pair அப்படினு கேக்குறாங்க. Enzymes வந்து பாத்தீங்கன்னா colloidal catalysis. அடுத்து dipeptide means the two similar or dissimilar amino acid attached by the peptide bond. The DNA strands are anti-parallel because reason அப்படினா இது வந்து phosphodiester bond. The diameter of the DNA molecule DNA is 20 Armstrong. The length of the one complete spiral of the DNA எவ்வளவுனா அதாவது நமக்கு 34 Armstrong. அதாவது நமக்கு ஒரு டர்ன் மட்டும் கேட்பாங்க. அப்ப சிங்கிள் டர்னுக்கு எவ்வளவு அப்படினா 3.4. அப்ப டோட்டலா வந்து டர்ன். அப்ப 10 into 3.4 equal to 34 Armstrong. 93 which of these are special function of the tRNA என்னன்னா an adapter for attaching amino acid to mRNA template during the protein synthesis. At the 94 which of the following is not a true for enzyme used up of the biochemical reaction? What is a ribozyme? Some of the nucleic acid they become the like enzyme. Which part of the plant contain the enzyme அப்படினா in all the living cell plant body enzyme which is a remove the hydrogen from the substrate is known as a dehydrogenase. இந்த ஸ்டாண்ட் கேக்குறாங்க. இதோட நம்ம கரெக்ட்டா பொருத்தணும். அதாவது இது நமக்கு இப்படி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படினா one strand DNA has following sequence molecule but நியூக்ளியோடைடோட கேரக்டர் கொடுத்திருக்காங்க. அதர் ஸ்டாண்ட் ஆஃப் தி DNA கேக்குறாங்க. அப்ப அடினைனுக்கு நேரா தைமைன் வரும். ஓகேங்களா? அப்ப அதே நமக்கு வந்து இங்க தைமைன் இருந்தா இங்க அடினைன் வரும். அவ்வளவுதான் நமக்கு process. இத நீங்க மேட்ச் பண்ணீங்கனா கரெக்ட்டா நமக்கு வந்துரும். அவ்வளவுதான் process. இது ஈஸியான ஸ்டெப் தான். அடுத்து which of the following is a true அப்படினு கேக்குறாங்க. இதுல ஹோலோ என்சைம், அப்போ என்சைம் பிளஸ் கோ என்சைம். அதாவது அப்போ என்சைமும் கோ என்சைமும் சேர்ந்தது தான் ஹோலோ என்சைம். Which of the following is affected by feedback inhibitor of enzyme அப்படினு கேக்குறாங்க. இது நமக்கு என்னன்னா end product. அடுத்து 101 क्वेश्चन பாருங்க. நமக்கு வந்து the example for typical homopolysaccharide அப்படினு கேக்குறாங்க. இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் அப்படினா நமக்கு starch. அடுத்து 102 which of the following is not a conjugated protein எதுன்னு கேக்குறாங்க. இதுல நமக்கு எது வந்து பாத்தீங்கன்னா
கான்ஜுகேட்டட் புரோட்டீன் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நமக்கு பெப்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னன்னா கான்ஜுகேட்டட் புரோட்டீன். which one of these diamino carboxylic amino acid அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து என்ன சிஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் dicarboxylic amino acid. the effectiveness of the enzyme affected by least by அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா original activation energy of system அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்ட். அடுத்து 105 which one of these organic compound found in a mouse cell அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதா கரெக்ட். enzyme that is a catalyze the interconversion of the optical geometrical or positional isomer அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோமரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். Chitin is a nitrogenous polysaccharide. Okay. Starch and cellulose are the compound made up of many unit of the simple sugar. The repeating unit of the glycogen is a mannose. Find out the mismatched pair அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா enzyme polyol catalyzed அப்படின்னு சொல்லக்கூடியதான் mismatched. Dipeptide means the two dissimilar amino acid attached by the peptide bond. At the 19th question, the DNA strand is anti-parallel because phosphodiester bond. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். அடுத்தது which of these special function of the tRNA அப்படின்னு சொல்லக்கூடியது an adapter for attaching amino acid to mRNA template during the protein synthesis. அடுத்து which of the following are not true for enzyme அப்படின்னா usage of the biochemical reaction. What is the ribozyme அப்படின்னு கேட்குறாங்க. Some nucleic acid behave this like enzyme. Which a part of the plant contain the enzyme அப்படிங்கிறது in all the living cell of the plant body. The enzyme which is a remove hydrogen from the substrate is known as a dehydrogenase. The stand பாருங்க மேட்ச் பண்ணிக்கிங்க. ஆக்சுவலா இது அடுத்தது ஹோலோ என்சைம் அப்போ என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கரெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். எக்ஸாம்பிள் ஆஃப் டைபிக்கல் ஹோமோபாலைசாக்கரைடு எது அப்படின்னா ஸ்டார்ச். which is following are not conjugated protein peptone. அடுத்தது which of these are diamino carboxylic acid amino acid na cysteine. அடுத்து effectiveness of the enzyme affected by the least by கேக்குறாங்க. original activation of energy of the system. which of the organic compound found a mast cell அப்படினு கேட்டாங்கன்னா glucose. அடுத்து 106 பாருங்க. enzyme that is a catalyze interconversion of the optical geometrical or positional isomerase அப்படினு கேக்குறாங்க. இது வந்து isomerase. fluidity of the biomembrane can be shown by அப்படினு கேக்குறாங்க. இந்த fluorescence microscope. அடுத்தது the repeating unit in glycogen is called the glucose. living cells contain the 60 to 95% water present in the human body அப்படினா 65 to 70%. இது repeat அப்படியே. lipid are insoluble water because a lipid molecule is hydrophobic. which of the following have the carbohydrates protein group of glycoprotein? which is the following group all the polysaccharide அப்படிங்கிறது glycogen, cellulose and starch. அடுத்தது amino acid are produced from protein. which of these following nucleotide sequence contain the 4 pyrimidine base அப்படினா நமக்கு இதுதான் GATCAA-TGC. on the segment of the DNA has a 120 adenine 120 cysteine base. the total number of the nucleotide present in the segment is 480. amino acid are produced from protein which is distributed more widely in the cell அப்படினா RNA. amino acid are mostly synthesized from alpha ketoglutarate acid. glycogen is a polymer of glucose. which is wrong about nucleic acid அப்படினா length of the one helix is a 45 Armstrong. in the bDNA அப்படின்னு சொல்லக்கூடியது wrong. ஓகேங்களா. இது ஆக்சுவலா வந்து zDNA க்கு வரும். which of the following are not polymeric அப்படின்னு கேக்குறாங்க. lipids. DNA fragment are negatively charged. one of their major component of the cell wall most fungi in அப்படின்னு கேக்குறாங்க. chitin is a two polypeptide human insulin are linked together by disulfide bridge.